வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ காட்சியை பாருங்களேன். நந்தி எப்பவுமே சிவனுக்கு நேரா இருக்கக்கூடியதை தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா உயிரோடு ஒரு நந்தி வந்து அந்த சிவபெருமானான அந்த லிங்கத்தை கீழே விழுத்து வணங்கிட்டு நம்ம மனிதர்கள் எப்படி போவாங்களோ அதே போல பின்வாங்கி செல்வதை நம்ம பார்க்குறோம். இது எவ்வளவு பெரிய அதிசயங்க. இந்த அதிசயம் ஒரு கோவில்ல நடந்திருக்கு. அதாவது இந்த உயிரினத்துக்கு வந்து யார் வந்து இவர் கடவுள், இப்படித்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு அதிசயமெல்லாம் நடக்கும்போது அது நம்மளுடைய கண்ணில் படுது அப்படின்னா அது ரொம்ப அரியது. இது காண கிடைக்காத காட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ காட்சியை பார்த்து நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உடனே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. இது மட்டும் இல்லாம பார்க்கும் போதே ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. இது போல அதிசயங்கள் நீங்களும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் பிரச்சனையும் தொடர்ந்து ஒன்று மேலே ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லண்டு ஒரு பிரச்சனை, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகிறது, திடீர்னு விபத்து நடக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பரிகாரங்கள் தேவை. எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் விளக்கணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீரும். பொதுவாக நம்ம இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா காளைக்கு அப்படின்னு எப்போவுமே ஒரு உரிய மரியாதை இருக்குங்க. அதாவது காளை மாடாகட்டும் பசு மாடாகட்டும் ஒரு நல்ல மரியாதை இருக்கு. பிரபஞ்சம் முழுவதுமே படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு நம்ம சிவபெருமான வழிபாடு செய்கிறோம். சிவபெருமானுடைய வாகனமா இந்த காளை, அதாவது நம்ம நந்தி பகவானா வழிபாடு செய்கிறோம். எத்தனையோ நாள் நம்ம தொடர்ந்து கோவில்ல இந்த அதிசயம் நடந்தது அந்த அதிசயம் நடந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய கண்ணுக்கு எதிரே இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து கடவுளை வழிபாடு செய்யுது. திடீர்னு இப்ப கூட பக்கமா ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதாவது ஒரு பைரவருடைய வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாய், அந்த நாய் போய் அந்த கடவுளை வழிபாடு செய்யறது, அவருக்காக மந்திரம் ஓதுவது போல சொல்வது, இந்த மாதிரி காகம் வந்து திடீர்னு அந்த வழிபாட்டுக்கு வர்றது, இப்படியான விஷயங்கள்லாம் ஒரு உயிரினங்களுக்கு எப்படி தெரியுது? இதுதாங்க அந்த கடவுளினுடைய செயல். இப்படிதான் நம்ம சொல்லணும். சிவபெருமானுடைய வாகனம் அப்படிங்கிறதால காளைக்கு நந்தி தேவர் அப்படிங்கிற ஒரு மரியாதையான பெயர் சூட்டியிருக்காங்க. பொதுவா காளை அப்படின்னு பாத்தீங்கன்னா புராணங்கள்ல அழைக்கப்படுறது கிடையாது. ரிஷப வாகனம் அல்லது நந்தி அப்படின்னு தான் சொல்றாங்க. அந்த பெயர் சொல்லிதான் அழைக்கிறாங்க. ஆன்மீகத்தினுடைய வடிவமா இருக்கிறதால நந்தி தேவர் மேல பக்தர்களுக்கு தனி பிரியமே இருக்கு. பிரதோஷ காலத்துல நந்தியினுடைய 2 கொம்புக்கு நடுவுல இறைவனை நாம தரிசிக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. நீங்க பிரதோஷம் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. பொதுவாகவே நம்ம பிரதோஷ காலம் மட்டும் இல்லாம மற்ற நேரங்கள்ல கூட நந்தி பகவானுடைய வழியாக சிவனை வழிபாடு செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நந்தி கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே அவர் கண்டிப்பா சிவபெருமான் கிட்ட நம்மளுடைய குறைகளை கொண்டு சேர்ப்பார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. இறைவனை தரிசிப்பது அது மட்டும் இல்லாம உச்சபட்ச சிறப்பாகவே நம்ம இந்த நந்தி பகவானுடைய வழிபாடை பார்க்கிறோம். பெரியவங்க மட்டும் இல்லாம சின்ன சின்ன குழந்தைங்க கூட நந்தியை அதிகமா அவர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியினுடைய ஒரு காதை மூடிக்கொண்டு மற்றொரு காதுல ஒரு நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்றது, அதை கடவுளை பெற்று கடவுளிடமே நம்மளுக்கு பெற்று தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நண்பன் கிட்ட கேட்கறது போல நந்தி கிட்ட சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான வழிபாடு தான். அதே போல விவசாயத்துல காளை மாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே முதன்மையான இடத்துல இருக்கும். பாரம்பரிய விவசாயத்துல விதைப்பதற்கு முன்னாடி ஏர் கலப்பைகளை காளை மாட்டினுடைய மேல பூட்டி தான் உழுது வந்திருக்காங்க. வளர்ந்த நாற்றை மற்ற வயல்களுக்கு காளை பூட்டிய மாடு வண்டிகள்ல அனுப்புனாங்க. அறுவடைக்கு பிறகு நெல்லையும் வைக்கோலையும் பிரிக்க மாடு கட்டி தான் நெல் அடித்திருக்காங்க. இப்படி ஒரு முக்கியமான பங்கு மனிதருடைய வாழ்க்கையில இந்த காளை மாடு. குறிப்பாக விதவிதமான கோலங்கள்ல நம்ம நந்தியை பார்க்கிறத தவிர்க்கவே முடியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு முக்கியமான ஒரு கோவில் ஒன்று சொல்றேன். காஞ்சியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் செய்யார் அருகில திருவோத்தூர் திருத்தலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த தலத்துல இறைவன் தேவர்களுக்கு முனிவர்களுக்கு அப்படின்னு வேதத்தை உபதேசிக்கக்கூடிய வேலையில இவர்களுடைய கவனம் சிதறாம இருக்கிறதுக்கு
மற்றவங்க உள்ள நுழையாம இருக்கிறதுக்கு வாயில நோக்கி திரும்பிய நிலையில ஒரு நந்தி இருக்கும். ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளியில சிவபெருமான் ஆழகால விஷம் உண்டதால மயங்கிய நிலையில அம்பாளுடைய மடியில பள்ளி கொண்டிருக்காரு. அங்கு நந்தி பெருமான் ஈசனுக்கு எதிரில இல்லாம தலைப்பக்கமா இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். இப்படியான அதிசயங்கள் கொண்ட நந்தி பகவான் கோவில்கள் நம்ம இந்தியாவிலேயே கூட நிறைய இடங்கள்ல பார்க்க முடியும். கர்நாடக மாநிலம் நஞ்சன்கூடு அப்படின்னு சொல்லக்கூடிய தளத்துல இருக்கக்கூடிய நஞ்சுண்டேஸ்வரர் கோவில்ல நந்தி பகவான் வாயிலை நோக்கி இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியும். சாதாரணமா கருவறைக்குள்ள சிவபெருமான் இருக்காரு, அந்த கருவறையை நோக்கிய மாதிரிதான் அந்த நந்தி பகவானுடைய சிலை அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த கோவில்ல அந்த கோவிலினுடைய வாயில பார்த்தவாறு நந்தி பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்றது ஒரு அதிசயம்தான். இறைவனை வழிபட வர்றவங்கள மன சுத்தி உள்ளவங்களாக மாற்றி முகர்ந்து நந்தி பகவான் நம்மை ஒரு தூய்மைப்படுத்தி அனுப்புவதாக கூட ஒரு ஐதீகம் இருக்கு. குடந்தை நாகேஸ்வரம் கோவிலுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய தேப்பெருமாநல்லூர்ல விஸ்வநாத சுவாமி கோவில்ல இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு வலது காது இருக்காது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, பிரளய காலத்துல சிவபெருமான் எழுந்தருளிய தலத்தை தேடி ஓடி வந்ததுல ஒரு பக்கம் காது வழுக்கி விழுந்துடுச்சான். வலது காது பழுதடைந்து போயிடுச்சான். இதனால அவர் வலது காது இல்லாம காட்சி கொடுக்கிறார் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கொல்லிமலை அரப்பள்ளீஸ்வரர் ஆலய நந்திக்கு வலது பின்னங்கால் கிடையாதுங்க. இவர் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய புளியஞ்சோலையில பயிரிடப்பட்டிருந்த கடலை செடியின் பூக்களின் மனம் கவரவே அந்த கடலை காய்களை தின்கிறதுக்காக இரவுல அங்கு போனாராம். இதை தெரிந்த காவலர்கள் நந்திய பயங்கர ஆயுதத்தால தாக்கி நந்தியினுடைய ஒரு கால் வெட்டப்பட்டதா. அந்த நிலையில அப்படியே கோவிலுக்கு வந்து அமர்ந்தாரு அப்படிங்கிறது அந்த நந்தியினுடைய ஒரு சுவாரஸ்யமான கதை. அந்த தோற்றத்தோடு இன்னைக்கும் அந்த நந்தி காட்சி கொடுக்கிறாரு அந்த தலத்துல அப்படின்னு சொல்லலாம். அதாவது கொல்லிமலை அரப்பள்ளீஸ்வரர் ஆலயம் நாகர்கோவில்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்பரப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மகாதேவர் கோவில் ஒண்ணு இருக்கு. இந்த மகாதேவர் கோவில்ல நந்தி தேவர் தமக்கென உரிய காளையினுடைய முக வடிவமும் இல்லாமல் உருண்டை வடிவ கல்லாக வித்தியாசமாக காட்சி தராரு. திருநெல்வேலி மாவட்டம் முரப்பநாடு திருத்தலத்துல சுவாமிக்கு எதிரில் இருக்கக்கூடிய நந்தி குதிரை முகத்தோடு காட்சி கொடுக்கிறாரு. இதெல்லாம் நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா இதெல்லாம் எவ்வளவு புதிய விஷயமா நமக்கு தெரியுது பாத்தீங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் உங்க வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மதுரைக்கு அருகில விராதனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவதலத்துல சிவபெருமான் ரிஷபாரூடர் வடிவத்துல 4 வேதங்களையும் கால்களாக கொண்ட நந்தியின் மீது பார்வதி தேவி காட்சி கொடுக்கறாங்க. நந்தி தேவர் சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய அற்புத காட்சி ஒண்ணு நாகை மாவட்டம் ஆத்தூர் மந்தாரணேஸ்வரர் கோவில்ல இருக்குங்க. இதே போல ஆந்திர மாநிலம் லேபாட்சியில் இருக்கக்கூடிய கருங்கல்ல வடிவமைக்கப்பட்ட நந்தியே இந்தியாவில் இருக்கக்கூடிய கல் நந்திகள்ல மிக பெரும் நந்தி அப்படின்னு சொல்றாங்க. லேபாட்சி கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும் ஒரு அதிசயங்களை தாங்கிய ஒரு மர்மமான கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இருக்கக்கூடிய கோவில்ல கூட இப்படி ஒரு அதிசயம் நடக்குது. திருவண்ணாமலை கிரிவல பாதையில ஜோதி நந்தி ஒண்ணு இருக்கும். இந்த நந்தி முன்னாடி தீபம் ஏற்றி வலம் வந்து மலையை நோக்கி வழிபடுறது பக்தர்களுடைய வழக்கத்துல கொண்டிருக்காங்க. கேரள மாநிலம் வைக்கத்துல இருக்கக்கூடிய மகாதேவர் ஆலயத்துல 4 மூலைகளிலுமே நந்தி பகவான் காட்சி கொடுக்கக்கூடியதை பார்க்க முடியும். திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல சன்னதியில ஈசனை ஆச்சரியத்தோடு பார்த்தபடி எழுந்து நிற்கக்கூடிய நிலையில நந்தி பகவான் காட்சி கொடுக்கறத பார்க்க முடியும். மைசூர் சாமுண்டி மலை மீது இருக்கக்கூடிய நந்தி பகவான் கண்கவர் அழகான கோலத்தோடு காட்சி கொடுக்கிறாரு. இப்படி நந்தி பகவானுடைய காட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதங்கள்ல வெவ்வேறு கோலங்கள்ல காட்சி கொடுக்கறத நம்ம பார்த்து ரசிக்க முடியும். இது நம்ம இந்தியாவிலேயே நிறைய கோவில் இருக்கு. நம்ம தமிழகத்துல கூட இந்த மாதிரி நிறைய கோவில்கள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இப்படி பல விஷயங்களை நந்தி பகவான் அடக்கியிருக்காரு. சிவபெருமானுடைய வழிபாடை நம்ம மேற்கொள்ளும் போது அதே போல நந்தி பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளும் போது கண்டிப்பா நமக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவுல நம்ம ஒரு அதிசயத்தக்க வீடியோ. ஒரு காளை மாடு வந்து இப்படி ஒரு சிவபெருமான கருவறைக்குள்ள வந்து வழிபாடு செஞ்சுட்டு போகக்கூடிய இந்த காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அற்புதமானது. இந்த வீடியோவ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றியது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க. நீங்க இன்னும் நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.